friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த செஷன்ல SQL சர்வர்ல இருந்து எப்படி டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது நார்மலான ஸ்டோர் ப்ரொசீஜர் மாதிரியே தான். என்ன வித்தியாசம்னா அதோட நேம்ல மட்டும் வித்தியாசம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ல டெம்பரரி டேபிள்ஸ் இன் SQL சர்வர் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதோட சேம் கான்செப்ட் தான் இந்த டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் செஷன் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அதே தான் டெம்பரரி டேபிள்ஸ்க்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதே மெத்தட் தான் இதுக்கும் இருக்கும். டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர், அந்த டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ங்கிறது நார்மல் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் தான். அதோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஹேஷ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஹேஷ் அண்ட் டபுள் ஹேஷ். அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர் அண்ட் ஒன் இஸ் குளோபல் டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். இதில் லோக்கல் டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் அது எப்படி இருக்குன்னா ஹேஷ் சிம்பிளில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டோர் ப்ரொசீஜருமே நமக்கு இங்கே TempDB அப்படிங்கிறதுல தான் ஸ்டோர் ஆகும். TempDBயில் இந்த ப்ரோக்ராமபிலிட்டி அதில் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இங்கே தான் நமக்கு கிரியேட் ஆகும். லோக்கல் டெம்பரரி ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி, குளோபல் டெம்பரரி ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி. ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இங்கே நான் ஒரு ப்ரொசீஜர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து லோக்கல் டெம்பரரி ப்ரொசீஜர். ஸோ சிங்கிள் ஹேஷ் எம்ப்ளாயி சேல்ஸ் வித் எம்ப்ளாயி ஐடி பேராமீட்டரோட. ஸோ எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர், எப்பவும் போல் ஜென்ரல் சின்டாக்ஸ் தான் இருக்கும். செலக்ட் இயர் கமா சேல்ஸ் குவான்டிட்டி ஃப்ரம் எம்ப்ளாயி சேல்ஸ் ஆர்டர் பை இயர் அண்ட் ஆர்டர் பை இயர். ஸோ இங்கே வேர் கண்டிஷனில் எம்ப்ளாயி ஐடிங்கிறது இந்த எம்ப்ளாயி ஐடி. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இது டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். நம்மளோட ரெகுலரான ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் லிஸ்ட்டில் இது இருக்காது. ரெகுலரான ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸில் இது இருக்காது. ஆனால் இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா TempDBயில் இங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே நமக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கும். அங்கே கிரியேட் பண்ணலை, வேறு டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது நமக்கு இங்கே இருக்கும், TempDBயோட ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? ஸோ அதே நேம் தான் ஸ்டோர் ப்ரொசீஜரோட அதே சின்டாக்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும். எம்ப்ளாயி ஐடி பாஸ் பண்ணுறோம், ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த இது வேறு செஷனில் கால் பண்ணால் ஒர்க் ஆகாது. எந்த செஷனில் ஒரு செஷனில் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த லோக்கல் டெம்பரரி ப்ரொசீஜர் வேறு செஷனில் கால் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ இதே செஷன் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த லோக்கல் டெம்பரரி ப்ரொசீஜர் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். ஸோ இது அது ஆக்டிவாக இருக்கும்போது இதில் ஒர்க் ஆகாது. ஸோ அதான் லோக்கல் டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர். ஓகே, இன்னொன்று குளோபல் டெம்பரரி ப்ரொசீஜர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான், சேம் சின்டாக்ஸ் தான். டபுள் ஹேஷ் எம்ப்ளாயி சேல்ஸ் வித் எம்ப்ளாயி ஐடி. ஸோ இதுக்கும் அதே மாதிரி கொடுக்குறேன். இங்கே சேல்ஸ் குவான்டிட்டி ஃப்ரம் எம்ப்ளாயி சேல்ஸ் where எம்ப்ளாயி ஐடி is equal to order by year. ஸோ இது வந்து குளோபல் டெம்பரரி ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது நமக்கு இந்த செஷனில் ரன் ஆகும், இது
இதே மாதிரி இன்னொரு செஷன்லையும் நம்ம கால் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு டெம்டிபியில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண செஷன் வந்து ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண அந்த ப்ரொசீஜர் வந்து ட்ராப் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த குளோபல் ப்ரொசீஜர் வந்து டெம்பரரி ப்ரொசீஜர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம இன்னொரு செஷனில் க்ரியேட் பண்ணாலும் இந்த குளோபல் ஸ்டோர் ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லோக்கல்ங்கிறது அந்த கிரியேட் பண்ண அதே செஷனில் மட்டும்தான், அதாவது அந்த கிரியேட்டர் செஷனில் மட்டும்தான் கால் பண்ணிக்க முடியும். இந்த குளோபல் டெம்பரரி ப்ரொசீஜர் எந்த செஷனில் எத்தனை செஷனில் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இது எப்போ ட்ராப் ஆகும்னா இந்த கிரியேட்டர் செஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ கிரியேட்டர் செஷன் க்ளோஸ் பண்ணால் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். ஸோ இதுதான் டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல், இன்னொன்று குளோபல். லோக்கல் வந்து சிங்கிள் கேஸில் ஸ்டார்ட் ஆகும், குளோபல் வந்து டபுள் கேஸில் ஸ்டார்ட் ஆகும். அது அந்த ஒரு செஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். அது அந்த செஷன் க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். இந்த குளோபல் டெம்பரரி ப்ரொசீஜர் வந்து கரண்ட் செஷன்லேயும் இருக்கும், இன்னும் நிறைய செஷனுக்கும் நம்ம அதை கால் பண்ணிக்கலாம். எப்போ அந்த கிரியேட்டர் செஷன் க்ளோஸ் ஆகுதோ அப்போ அது க்ளோஸ் ஆகிடும், ட்ராப் ஆகிடும், டேபிள் ட்ராப் ப்ரொசீஜர் ட்ராப் ஆகிடும். வேறு எந்த செஷன்லையும் அதை கால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டெம்பரரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் இன் SQL சர்வர். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.